ராஜா அவர்கள் மிக அற்புதமாக சொன்னாங்க. 57 தேர்தலில் 2 இடத்துல நின்னாங்க. ஏன்னா இந்தியாவிலே ஒரு தலைவர் 10 முறை லோக்சபாக்கு போயிருக்கிறாங்க, 2 முறை ராஜ்யசபாக்கு போயிருக்கிறாங்க. ஆனா 10 முறையும் ஒரே தொகுதியிலிருந்து போகலைங்க. 10 முறை 6 தொகுதியிலிருந்து போயிருக்கிறாங்க, 4 மாநிலத்திலிருந்து போயிருக்கிறாங்க. குஜராத்ல இருந்து போயிருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசில இருந்து போயிருக்கிறாங்க, டெல்லியில இருந்து போயிருக்கிறாங்க, மத்திய பிரதேசில இருந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, வேறு வேறு மாநிலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் 10 முறை லோக்சபா போயிருக்கிறாங்க. 6 தொகுதிகளில் இருந்து பல்ராம்பூர், மதுரா, லக்னோ, குவாலியர், புதுடெல்லி, காந்தி நகர். வேறு வேறு இனம், பேசக்கூடிய மொழிகள் வேறு, ஆனாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்தியாவில் யாருக்காச்சும் இந்த பெருமை இருக்கான்னு சொல்லுங்க. அதனாலதான் சில தலைவர்கள் அவருடைய வாழ்நாளில் பொலிட்டிக்கல் லீடர் என்கின்ற வார்த்தையிலிருந்து ஸ்டேட்ஸ்மேன் என்கின்ற வார்த்தைக்கு போயிடுறாங்க. அவர் வாழ்கின்ற காலத்தில் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்கிற உலகத் தலைவர் என்று. இந்தியாவிலிருந்து எல்லோரும் ஒருங்கிணைத்து உள்ளடக்கி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தலைவர்கள் முக்கியமான ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அது அவருடைய பெருமை. நம்ம ராஜான்னு சொல்லும் போது ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாங்க. 13 நாட்கள் ஆட்சியில் இருந்தோம், 13 மாதங்கள் ஆட்சியில் இருந்தோம், 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். 3 முறை இந்தியாவில் நம்ம பார்த்தோம். அதுவும் 1990க்கு பிறகு வாஜ்பாய் முதல் முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 4 முறை தேர்தல் நடந்துச்சு. மக்களுக்கு ஓட்டு போறதே ஒரு வேலையா இருந்தது. 4 முறை தேர்தல். இந்த கூட்டணியில் இந்த கட்சி, அடுத்த தேர்தல் நடக்கும்போது அதே கட்சி வேறு கூட்டணி, மக்களுக்கே ஒரே குழப்பம். அந்த நேரத்தில் வாஜ்பாய் அவர்கள் எடுத்த முடிவு பாருங்க. 13 நாள்ல எல்லோருக்குமே தெரியும் அணாயுத சோதனை நம்ம நடத்துறோம். ஆனா 2 முறை நடத்த வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயம் தெளிவா இருக்கணும். நம்ம நியூக்ளியர் பவர் என்று சொல்லும் பொழுது நியூக்ளியர் ஃபிஷன்ல இருக்கணும், நியூக்ளியர் ஃபியூஷன்ல இருக்கணும். அது அட்டாமிக் பாம்ல இருக்கணும், ஹைட்ரஜன் பாம்ல இருக்கணும். இரண்டையும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் எல்லா நாடுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக நாம் இருக்க முடியும். அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த இரண்டையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய கனவு. ஒரே நாள்ல நீங்க வெடிக்க முடியாது, 2 நாட்கள் உங்களுக்கு தேவைப்படும். அது முதல் நாள் நீங்க வெடிச்சிடலாம். வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லோருக்குமே தெரியும் இந்தியா போன்ற ஒரு நாட்டை உலக நாடுகள் எல்லோரும் நசுக்கி பிழிவார்கள் என்று தெரியும். ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, என்பிடி, இத்தனை ட்ரீட்டி உலகத்தில் இருக்கு. வெடிச்சிங்கன்னா உடனே உங்க மேல அடுத்த நாளே பொருளாதார பேன் அன்னைக்கு போட்டுருவாங்க. பொருளாதார பேன்ல ஒருக்கா நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. டெக்னாலஜி எதுவும் உங்களுக்கு வராது, பேசிக் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடக்காது. இதை வாஜ்பாய் அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார். அவருக்கு நம்ம 13 நாள்ல வெடிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாதுன்னு நினைக்கல. அணு ஆயுத சோதனை செய்த பிறகு வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 2 முறை அணு ஆயுத சோதனை நடத்துவோம். மே 11ஆம் தேதி, 13ஆம் தேதி 1998 போக்ரான். முதல் சோதனை நடைத்த பொழுது அமெரிக்காவுடைய அதிபர் போன் பண்ணார். பண்ணிட்டீங்க, போதும், நிறுத்துங்க. பாகிஸ்தான் அடுத்த சோதனை செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. உலக நாடுகளுடைய பிரஷர், P5 எல்லோருமே அன்னைக்கு நைட்டே இந்தியா மேல ஏகப்பட்ட பொருளாதார சாங்ஷனை போட்டாங்க. ஆனா வாஜ்பாய் அவர்கள் கவலைப்படவில்லை. ஒரு நாள் கேப் கொடுத்து மே 13ஆம் தேதி மறுபடியும் நியூக்ளியர் ஃபிஷனை வெடிச்சு காமிச்சோம். நாம் உலகத்திற்கு சொன்னோம், இந்த 2 விஷயத்தையும் முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நாடாக நாம் வந்துவிட்டோம். காரணம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அச்சுறுத்தல் நமக்கு இருந்துச்சு. வாஜ்பாயை பொறுத்தவரை பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் என்கின்ற வார்த்தையில் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. பலத்தின் மூலமாக அமைதி என்பதில் தெளிவா இருந்தாங்க. அதை இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் பேசுறாங்க. பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். நம்முடைய பலத்தை காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு அமைதி கிடைக்கும் என்பதிலே தெளிவா இருந்தாங்க. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்க அந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு எவ்வளவு வந்துச்சுங்க. 99, 2000, 2001 எல்லாத்தையும் தாண்டி 2004 நம்ம ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது ஒரு வளரக்கூடிய நாடாக, பொருளாதாரத்திலே மிகவும் முக்கிய ஒரு நாடாக நாம் அதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தோம். தொலைநோக்கு பார்வையோடு பணி செய்ய அடல் பிஹாரி வாஜ்பாய். இதெல்லாம் ஸ்டேட்ஸ்மேனுக்கான அர்த்தம். ஏதோ வந்தோம், போனோம், செஞ்சோம், ஒரு சோதனையை வெடிச்சுட்டு அடுத்து நான் கிளம்பி போயிட்டோம், அதை வச்சு எலெக்ஷன் ஜெயிச்சோம், யோசிக்கவே இல்லைங்க அவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் எல்லோரும் மனதிலே வைத்து நம்முடைய கட்சி எப்படி வர வேண்டும், நம்முடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒரு சங்கல்பம் எடுத்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு